தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/5/2023 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 1:06 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமானை வழிபட்டு வெற்றிகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். தும்பிக்கையானை வழிபட்டு நம்பிக்கைகள் எல்லாம் நடத்தி கொள்ள வேண்டிய நாள். வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளேன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக சில வீடுகளில் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து என்ன அப்படின்னா, சில வீடுகளில் தெய்வ ஜாதகங்களை வச்சு கும்பிடுவாங்க. நம்முடைய ஜாதகத்துக்கு ஏற்ற தெய்வ ஜாதகம் எது அப்படின்னு பார்த்து அதை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபட்டா அப்படின்னா தடைகள் எல்லாம் அகன்றோடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் சொன்னார், இது மாதிரி நான் எந்த ஜாதகத்தை வச்சு கும்பிடுறது, தெய்வ ஜாதகங்கள் இல்லைன்னாரு. ராமபிரான் ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னார். அதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு திறந்தோடு அது கீழே ராமருக்குள்ள அந்த 2 வரியை சொல்லுங்க. இந்த ராமா என்ற நாமம்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு, கம்பராமாயணத்தில் இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு ராமனுக்குள்ள பாடல் அல்லது பெருமாளுக்குள்ள கவசங்கள் அதுகளை நீங்கள் படிக்கலாம். ராமர் சீதைக்குள்ள பாடல்களை படித்து நீங்கள் கும்பிட்டாலும் போதும் அப்படின்னு அதை வச்சு கும்பிட சாதாரண நிலையில் ஒரு உத்தியோகத்தில் இருந்தவர் தொழில் அதிபராக பெரிய நிலையிலிருந்து இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வ ஜாதகங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கான். இப்போ இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்னா அது எந்த தெய்வத்துக்கு நட்சத்திரம்? திரு என்ற அடைமொழி இருக்கிறது 2 தான். 27 நட்சத்திரத்தில் ஒன்று திருவோணம், ஒன்று திருவாதிரை. திருவோணம் அப்படிங்கிறது திருமாலுக்கு நட்சத்திரம். திருவாதிரை என்பது சிவனுக்கு நட்சத்திரம். இதெல்லாம் திருன்னு உள்ளது, மற்றெல்லாம் வெறும் நட்சத்திரம் தான். ஆகையினாலே அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா அது விநாயகப் பெருமான் அவதரித்த நாள் அப்படிங்கிறாங்க. எனவே உங்களுக்கு இந்த விநாயகருடைய பரிபூர்ண அருள் கிடைக்குமா? அதே நேரத்தில் அந்த விநாயகர் கவசம் படிக்கிறது, விநாயகர் பாடல் படிக்கிறது, விநாயகருக்குரிய துதி பாடல் படிக்கிறது. அதே மாதிரி அந்த படம் வச்சு அதனுடைய ஜாதகங்கள் கிடைச்சா ஜாதகத்தை வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கடைகளில், ஒரு மதுரையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு நகை கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் பில் போடுற இடத்துல எல்லா தெய்வ ஜாதகங்களும் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்க கடை பேர் போட்டுருந்தாங்க. ஐயா இதில் வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க வீட்டுக்கு, யாருக்கு வேணுனாலும் வாங்கி கொடுங்கலாம் சொன்னாங்க. அது மாதிரி சில கடைகளில் அந்த தெய்வ ஜாதகங்கள் அச்சிட்டு வச்சுருக்காங்க. அச்சிட்டு அதுக்கு கீழே அவங்க கம்பெனி நேமும் போட்டிருப்பாங்க, பேரும் போட்டிருப்பாங்க. அதை பூஜை ரூமில் வச்சுருக்கிற பொழுது கும்பிட அவங்களுக்கு அதில் ஒரு பங்கு பலன் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. பொதுவாக நம்ம விநாயகர் ஜாதகம், முருகர் ஜாதகம், ராமபிரான் ஜாதகம், அது மாதிரி எல்லாருடைய அந்த உகந்த நட்சத்திரங்களில் ஜாதகம் கிடைக்கலன்னா அதுக்காக கவலை இல்லை. அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் அதை நினைச்சு கும்பிடலாம். இப்போ இன்றைக்கு திருவாதிரை, இன்றைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகனை கும்பிடணும். சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு பிள்ளையாரை கும்பிடணும். அதே நேரம் நட்சத்திர அடிப்படையில் கும்பிடுற போது திருவாதிரை நட்சத்திர அடிப்படையில் நாம் கும்பிடுகிற பொழுது அச்சமில்லாத வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் புனர்பூச நட்சத்திரம்னு வந்துச்சுன்னா அன்றைக்கு நீங்கள் ராமபிரானை கும்பிடலாம். திருவாதிரைன்னு வந்தால் சிவபெருமானை கும்பிடலாம். திருவோணம்னு வந்தால் திருமால் வழிபாடு வச்சுக்கொள்ளலாம். ரோகிணின்னு வந்துச்சுன்னா கிருஷ்ணர் வழிபாடு வச்சுக்கலாம். ஆவணி ரோகிணி அஷ்டமி தன்னில் அவதரித்தான் அடி கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே கண்ணன் அவதரித்தாராம். அந்த கிருஷ்ணர் அவதரித்த நாளில் ரோகிணிங்கிறதுனால ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலே கிருஷ்ணன்னு பேர் வைப்பாங்க, கண்ணன்னு பேர் வைப்பாங்க. அது மாதிரி அஷ்டமி திதியில் பிறந்தாலும் அந்த நேம் வச்சுருப்பாங்க, அந்த பேர் வச்சுருப்பாங்க. விசாகத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தா ஆஞ்சநேயர் வழிபாடு. நான் தினத்தந்தி பத்திரிகையில் கூட மூலம் என்றால் முகம் சுடிக்க வேண்டாம், நிறைய ஜாதகங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததுனால திருமண சமயத்தில் பொருத்தம் பார்க்கையில் மூல நட்சத்திரமாக வேண்டாம்ங்கிறாங்களே பெண்ணு ஜாதகத்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மூல நட்சத்திரத்துக்கு கல்யாணம் முடியணும்னா எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு எழுதியிருந்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள் எனக்கு கிடைச்சு. அந்த மூலம் என்பது ஆஞ்சநேயருக்கு. அந்த நட்சத்திரத்தன்னைக்கே அந்த தெய்வத்தை நம்ம கொண்டாடி வழிபட்டோம் அப்படின்னா அதற்கேற்ற விதத்தில் வரன்கள் முடிவடையும். ஆக நம்முடைய ஒவ்வொரு நாளும் வருகின்ற நட்சத்திரத்தை நாட்காட்டியிலே உற்று நோக்குங்கள். அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த தெய்வங்களின் சிந்தனைகளை எங்கள் மனதில் நினைத்து வழிபட்டால் அந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இந்த நாள். வீட்டு தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தி ஆகலாம்.
வழக்கமாக செய்யும் பணிகளில் கூட சில மாற்றங்களை நீங்கள் செய்ய நினைப்பீர்கள். கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சனியினுடைய பார்வை ராசிகள் பதிவதனாலே அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். எனவே கொஞ்சம் கோபமும் உங்களுக்கு அதிகமாக வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் கூட வரலாம். அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் தொழிலதிபர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானம் வலுவாக இருக்கிறது. எனவே நீங்கள் எவ்வளவுதான் பணிபுரிந்தாலும் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தாலும் இன்று விரயங்களையே சந்திக்க நேரிடும். வீண் விரயங்களும் அதிகரிக்கும். சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. குரு, புதன், ராகு 3 கிரகங்களும் இருக்கின்றார்கள். புதன் 2க்கு அதிபதி. 2க்கு அதிபதி 12 இருந்தால் வந்த பணம் மறுநிமிடமே செலவாகலாம். ஒன்று வாங்கிய கடனை கொடுக்கும் சூழ்நிலை, அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவிடும் சூழ்நிலை, அல்லது ஏதேனும் வீண் விரயங்கள் இப்படியெல்லாம் ஆகலாம். எனவே எதையும் நீங்கள் இன்று திட்டமிட்டு செய்வது நல்லது. குடும்பத்தில் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வது உகந்தது. இன்று கிழமை செவ்வாய் என்பதால் உடன்பிறப்புகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உடன் இருப்பவர்களையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானை நீங்கள் கும்பிடுவது நல்லது. மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு இன்று உங்கள் ராசியில் சந்திரன், தனாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புது முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் உங்களுக்கு ஆதாயம் தகவல்கள் வரலாம். வருமானம் பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாள் மிக மிக இனிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கவனம் அதிகம் தேவைப்படுகின்ற நாள். செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது என்று பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இன்று 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். விரயஸ்தானத்தில் ராசிநாதன் வீட்டிருக்க யோகம் தரும் கிரகம் செவ்வாய் வலிமை இழந்திருக்க இந்த நாளை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ள இயலும். எனவே நீங்கள் உறவினர்களுக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளுக்கு நீங்கள் ஏதேனும் ஆலோசனை சொல்ல போய் அதன் காரணமாக அவர்கள் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். சக பணியாளர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இந்த திட்டமிட்டு செய்ய இயலாது என்பதனாலே யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சேமிப்பு கரைகின்ற நாள். செயல்பாட்டிலே கூட கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவது என்பது அரிது. 7லே சனி இருக்கின்றார். மந்தன் சனி என்பார்கள். மந்தகதியில் தான் இயங்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உண்டு. பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தால் அதன் மூலமும் உங்களுக்கு இன்று பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இன்று கிழமை செவ்வாய், அதிலும் சதுர்த்தி விரதம் என்பதனாலே ஆனைமுக பெருமானை வழிபடுவது உகந்தது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். சவால்களை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு நாள் தான் இப்படி உத்தியோகத்தில் இருப்பது, நாம் தனித்து இயங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கின்ற நேரம். அதே நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பதும் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதும் உகந்தது. 8லே புதன், ராகு, குரு இருக்கின்றார். எனவே திடீர்னு தாக்குதல்களும் வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் நல்ல விரயங்களாக, அதாவது வீடு கட்டுவது, கட்டிய வீட்டில் பழுது பார்ப்பது, ஏதேனும் புதிய நூதன பொருட்கள் வாங்குவது, இதில் கவனம் செலுத்தினால் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள இயலும். இன்று சதுர்த்தி என்பதனாலே தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். வளர்ச்சி திருப்திகரமாகவே இருக்கும். அதே நேரத்தில் வருமானம் பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். உறவினர்களும் வழிகாட்டுவார்கள். புதிய தொழில்நுட்பம் பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வரலாம். அரசியல் பிரமுகர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் வரலாம். 8லே சூரியன் இருப்பதால் கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் பிறர் செய்யும் தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டாம். ஜென்மத்தில் கேது இருப்பதால் வீண் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இன்று கிழமை செவ்வாய் என்பதாலே முருகப்பெருமானை முறையாக வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அரைகுறையாக பல பணிகள் இருக்கலாம். வீண் விரயங்கள் ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். யாருக்கேனும் நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். எனவே வீட்டில் இரு, விலகி இரு, விழித்திரு என்ற அந்த விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. எதையும் செலவு செய்யும் முன்னால் கொஞ்சம் யோசித்து செலவு செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இன்று சதுர்த்தி என்பதனாலே ஆனைமிக பெருமானுக்கு விரதமிருந்து மோதகம் படைத்து வழிபட்டால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே சுக்கிரன், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொருளாதார பற்றாக்குறை அகலும், நினைத்தது நிறைவேறும். அது மட்டுமல்ல, உள்ளமகளும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். விலகிச் சென்ற வரங்கள் விரும்பி வந்து சேரலாம். எதிரிகளின் தொல்லை குறையும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென வந்து திக்குமுக்காட வைக்கலாம். 3ல் சனி இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அயல்நாட்டு நிறுவனங்களில் இருந்து கூட அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்திற்காக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்தால் அதிலே வெற்றி கிடைக்கும். 7லே செவ்வாய் இருக்கின்றார். 7ல் செவ்வாய் இருந்து சனியை பார்க்கின்றார். எனவே கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாது. யோசித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகளை சிந்தித்து செய்வது நல்லது. யாருக்கேனும் கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு, ஆரோக்கிய தொல்லைகளும் கொஞ்சம் உண்டு. ஏதேனும் கைவலி, கால்வலி, முதுகுவலி என்ற வலிகள் வரலாம். அப்போதைக்கப்போது நீங்கள் அதற்குரிய வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், பாதியில் பல பணிகள் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். அப்படி நின்ற பணி இப்பொழுது மீதியும் தொடரும். உறவினர்களோடு பழகும் பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வளர்ச்சி கூடுதலாக இருப்பதற்கு வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் எதிர்கடி ஸ்தானத்தில் செவ்வாய், ராசியிலேயே சனி இருக்கின்றார். மந்தன் சனி இருப்பதனாலே எதுவும் மந்தகதியில் தான் இயங்கும். ஒரு வேளையை ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். எதுவும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இருப்பினும் கூட இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல மாற்றங்கள் வரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே புதன் இருக்கின்றார். 4, 7க்கு அதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது பலன்கள் வாயில் தேடி வரலாம். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். 12ல் சனி இருப்பதால் பக்குவமாக பேசி காரியங்களை சாதிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கு கேட்ட தொகையும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் கேட்ட சலுகைகளும் கூட உத்தியோகத்தில் கிடைக்கலாம். இந்த நாள் மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.